வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறையில் இழுபறிக்கு ரிஷாட் பதியுன் கொடுத்த விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் போகத்துக்கு பயந்து பின்வாங்கும் பலம் பெருச்சாலி அரசியல்வாதிகள். ஜனாதிபதி அனுர ஒரே நாளில் 2 அதிரடிகள். எதிர்பாராத மகிழ்ச்சி செய்தியாக 2 சர்வதேச நிதியுதவி அறிவிப்புகள். அதில் 1 வடக்குக்கு. இனி விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்து பல அவமானகரமான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன கொழும்பில் திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு விசேட கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் வெறுப்புணர்வுடன் கீழ்த்தரமான அறிக்கைகள். மேலும் ரணில் விக்ரமசிங்கவும் அவரது பாரியார் மைத்திரி விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மாளிகையை தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதில்லை என்பதுடன் ஆடம்பர உணவு மற்றும் வெளிநாட்டு சமையல்காரர்களின் சேவை தொடர்பாக தவறான மற்றும் முற்றிலும் அரசியல் வெறுப்புணர்வுடன் கீழ்த்தரமான அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை செய்துள்ளார். அத்துடன் கடந்த காலத்தில் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை சாதகமான பக்கம் திருப்பினார். ஆனால் அவரை குறிவைத்து சில அவமானகரமான தவறான தகவல்களை பரப்புகின்றன. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. அது முற்றிலும் பொய்யானது. தற்போதைய அரசாங்க காலத்தை விரயம் செய்யாமல் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவுக்கு அமைய அவர்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆதரவளித்தவர்கள் உள்ள கூட்டணியில் இணையப்போவதில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தவறு செய்தமைக்காக கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட சிலர் இன்று தாமாக கட்சியிலிருந்து வெளியேறியதாக கூறுகின்றனர். தவறு செய்தவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவர். இவ்வாறு தவறு செய்த 3 எம்பிக்களை எமது கட்சி நீக்கியுள்ளது. அதேபோலவே கினியாவைச் சேர்ந்த ஒருவரையும் நாம் நீக்கியுள்ளோம். இன்று அவர் ரணிலுடன் இணைந்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் எமது கட்சி அம்பாறை மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் போட்டியிடும். சில மாவட்டங்களில் தனித்தும் இன்னும் சில மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தும் போட்டியிடும். எம்மால் நீக்கப்பட்டவர்களை சேர்த்து உருவாக்கப்படும் கூட்டணியில் நாம் சேர மாட்டோம். 20வது திருத்தத்திற்கு ஆதரவளித்து ஜனசாக்களை எரிப்பதற்கு உதவியர்கள் உள்ள கூட்டணியில் எமது கட்சி இணையாது. அம்பாறை மாவட்டத்தில் இவ்விடயம்தான் இழுபறியில் உள்ளது. 20வது திருத்தத்திற்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ள அணியில் நாம் இணைய போவதில்லை என்று தெரிவித்தார். ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை தனக்கில்லை என ரெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக சங்கு சின்னத்தில் நாம் போட்டியிடுகின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம். அம்பாறை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளோம். தென்பகுதி மக்கள் அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலுக்கு எதிராக ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். தற்போது ஜேவிபியுடன் இணைந்து போட்டியிடுவதில் எமது இளைஞர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர். ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கில்லை. அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். அந்த வகையில் எமது இனப்பிரச்சனைகளாக இருக்கலாம், எமது இனங்கள் அபகரிக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம். கடந்த காலங்களில் அனுபவித்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லாத எமது தேசத்தை அனுபவிக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த ஜேவிபி அரசாங்கம் நிறுத்துமா என்ற கேள்வி இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளை நிறுவுவதற்கு அனுமதி அல்லது அனுமதி பத்திரம் வழங்குவது சட்டவிரோதமானது அல்ல என முன்னாள்
நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கூறியுள்ளார். நெறிமுறைக்கு உட்படாத அவ்வாறான மதுபான சாலைகளில் பெயர் பட்டியலை வெளியிடவும் அவற்றின் இயக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அரசாங்கத்தை எமது தடுக்கிறது என ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை காலங்களில் சட்ட அளவு நிர்ணயங்களை தவிர்த்து அதிக அளவிலான உரிமங்கள் காலால் திணைக்களத்தால் வழங்கப்பட்டதாக மனோ கணேசன் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இது நெறிமுறையற்ற ஊழல் நடைமுறை என்றும் அரசியல் லஞ்சம் என்றும் அவர் கூறினார். செப்டம்பர் 21 தேர்தலுக்கு முன்னர் இது ஒரு பரபரப்பான விடயமாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் சமீபத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களையும் ரத்து செய்வதாகவும் உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் அதற்கு சகாயம் வழங்கி பரிந்துரைத்த அந்தந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுவதாகவும் உறுதியளித்தனர். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மஹிந்தவின் மொட்டு கட்சியை விட சஜித் மற்றும் ரணில் அணிகளின் முன்னாள் உறுப்பினர்களில் கணிசமானவர்கள் இம்முறை போட்டியிலிருந்து கடைசி நேரத்தில் பின்வாங்க போகிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதிலும் ஜனாதிபதி அனுரவுக்கு ஏற்பட்ட ஆதரவு அலை மற்றும் பழைய அரசியல்வாதிகளின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சஜித் கட்சியில் எழுந்துள்ள கருத்து மோதல்களை உன்னிப்பாக ஆராய்ந்து கடைசி நேரத்தில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற சிலர் தயாராக இருப்பதாக ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சஜித் பிரேமதாசவும் அவருக்கு நெருக்கமானவர்களும் மாற்றுப்பட்டியலை தயாரித்து பழையவர்களை ஒதுக்கி இளைஞர்களை மற்றும் படித்தவர்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. இதேவேளை ரணிலுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த தயாராகி வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன கூட இந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஷி மாரசிங்க மற்றும் அகில விராஜ் காரியவசம் ஆகியோர் கடைசி நேரத்தில் ஒதுங்கி விடுவார்கள் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து விலகியவர்களை தமது கட்சியுடன் இணையுமாறு பெத்தரமுள்ள சீலரத்ன தேரர் அழைப்பு விடுத்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக சீலரத்ன தேரர் தலைமையிலான ஜனசித்த பெரமுன கட்சி இன்று வேட்புமனு தாக்கல் செய்த போதே பெத்தரமுள்ள சீலரத்ன தேரர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பிளவடைந்துள்ளது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை எம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன். அதேபோல் பொதுஜன பெரமுன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து விலகியவர்கள் அனைவரையும் எம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான கொள்கைகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்றே கூற வேண்டும். அதாவது 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்பற்றியதனையே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரவும் பின்பற்றுகிறார். அதில் மாற்றம் எதுவும் இல்லை. நான் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றேன். அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு முன்னர் அதனை உண்மைத்தன்மையுடன் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கள். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானால் இலங்கைக்கு சர்வதேச நிதியுதவி நிறுத்தப்படும். அதனால் இலங்கையின் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்ற பிரச்சாரம் ஜனாதிபதி தேர்தலின் போது பெரிதாக முன்வைக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானால் தான் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சர்வதேச நிதியுதவி கிடைத்தது. ராஜபக்ஷ தரப்பு ஆட்சிக்கு வந்தால் சீனா கை கொடுக்கும். ஆனால் அனுரகுமாரவுக்கு அப்படியான சர்வதேச தொடர்புகள் ஏதும் இல்லை என்பதால் அவரது ஆட்சி தடுமாறும் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று நடப்பது என்ன? யாரும் எதிர்பாராத 2 அதிரடி நடவடிக்கைகள் இன்று நடந்துள்ளன. அனுர ஜனாதிபதியான பின் உலகின் 2வது பெரிய நிதி அமைப்புகள் இலங்கைக்கான தமது நிதியுதவிகளை அறிவித்துள்ளன. முதலாவது உலக வங்கி. இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் ஐடிஏ எனப்படும் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை இலங்கைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை செய்துள்ளது. ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சின் செயலாளர் KM மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிசலேன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இந்த நிதி வசதி இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கிறது. இந்த 2 வருட வேலை திட்டமும் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீதான தாக்கத்தை குறைத்து முழுமையான பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படுகிறது.
ஒப்பந்தத்தின்படி அடுத்த கட்டமாக பிரதான 3 துறைகளின் கீழ் 7 வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிகமாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி. இவர்கள் இலங்கைக்கு செய்யவுள்ள நிதி வழங்கலில் மிக முக்கிய விஷயம் ஒன்று உள்ளது. இலங்கையில் தமிழர் தாயகமான வடக்கை வளப்படுத்த இந்த நிதி வசதியை கேட்டு பெற்றுள்ளது அனுர தலைமையிலான அரசு. ஜனாதிபதி அனுரகுமாரவை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டஹபூமி கடோனா ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது ஜனாதிபதி அனுரகுமாரவின் வேண்டுகோள்களுக்கு இணங்க வடக்கில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தியை மேம்படுத்தி நிதி உதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தியின் வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டஹபூமி கடோனா இணக்கம் தெரிவித்தார். அதன்படி இலங்கையின் வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. வடக்கில் எப்படியான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்ற முன்மொழிவு அடுத்த சில தினங்களில் வெளியிடப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஆட்சி மாறினாலும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து ஒப்பந்தங்களும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு அவசியமான வசதிகளுக்கான நிதியுதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது.